வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஒரு பன்னீர் கிரேவி சப்பாத்திக்காக நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பன்னீர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிடணும் முன்னாடியே. அப்புறம் தேங்காய் கூட கறிவேப்பிலை, கொஞ்சமாக தனியா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுக்கணும். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கிச்சன் கிங் மசாலா போட்டு வறுத்தெடுக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, இது ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு இந்த தேங்காய் கூடவே போட்டு அரைச்சிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு ரெசிபி தான். தேங்காய் ஒரு அளவுக்கு வறுத்து வந்ததும் தேவைக்கு காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். ஸோ இது அப்படியே எடுத்து அரைச்சிட வேண்டி தான், ரொம்ப வறுக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் தேவைக்கு எண்ணெய் விட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வறுத்தெடுக்கணும். இதுலேயும் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த வெங்காயத்துக்கு கூட சேர்த்துடலாம். ஸோ இது கிளறி கொடுத்துடலாம். அப்புறம் அந்த தேங்காய் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப ப்ரௌனிஷாக தேங்காய் வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி வறுத்தா தான் இந்த கலர் நமக்கு வரும், ரிச் கலர் வரும். ஸோ அந்த தேங்காவை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி விட்டு நல்லா திளைக்க விட்டுடலாம். தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது திளைக்கிற டைமில் பன்னீர் க்யூபாக கட் பண்ணி ஒரு பேனில் இல்லை தோசைக்கல்லில் போட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்து இந்த தண்ணி எல்லாம் போனதும் அதை மாற்றி வச்சிடணும். இப்போது இந்த கிரேவி நல்லா திளைச்சாச்சு. இதில் கொஞ்சம் மின்ட் லீஃபும் பிடிச்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா திளைச்ச பிறகு தான் இந்த பன்னீர் பீசஸை இந்த கிரேவியில் கொட்டணும். ஏன்னா பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு 3-4 நிமிஷம்தான் திளைக்கலாம். அப்போ தான் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கிளறி கொடுத்து கொஞ்சம் திளைச்சி வந்ததும் கொத்தமல்லி கீரையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு நல்ல திக்கு மில்க்கு, வார்ம் மில்க்கு இதில் சேர்த்து கிளறி கொடுத்துடணும். ஸோ அவ்வளவுதான் இந்த ரெசிபி. இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.